Allow me listen. I am going to read the problem. You just see your book. Page number 1.82, example 110. Okay. எல்லாம் ரீட் பண்ணும்போது கரெக்டா பாத்துங்க. நம்ம அதுல இருந்து எப்படி எடுக்கிறோம் பாரு. First, verify that validity of the following arguments. தெரியுதா? அந்த ஆர்குமெண்ட் என்னன்னு பாத்துங்க. Every living thing is a plant or an animal. அடுத்தது, John's goldfish is alive and it is not a plant. All animals have hearts. ஸ்டேட்மெண்ட் பாருங்க. முதல்ல காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட், உள்ள இருக்கிறதுல என்னது சப்ஸ்டேட்மெண்ட். Therefore John's goldfish has a heart. அப்போ நம்ம இதுல வந்து யூனிவர்சல் குவான்டிஃபையர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போறோம். எல்லாம் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணிக்க. லாஸ்ட் கிளாஸ்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன், இப்போமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். So they have given the paragraph. Our duty is to check whether the given paragraph is valid, logically valid or not. Okay, here they have given the conclusion. What is our conclusion? Conclusion என்ன கொடுத்திருக்காங்க? லாஸ்ட் ஸ்டேஜ்ல பாரு. Therefore அப்படி ஒரு வேர்ட் இருக்கா? Therefore John's goldfish has a heart. இது வந்து conclusion. So first நம்ம என்ன செய்யணும்? Convert பண்ணணும். Single premises or single statement we have to convert it into mathematical logical terms. PQ லாம் இருக்குல்ல, we have to convert. இப்போ ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துங்க. நமக்கு ரொம்ப இதை வாட்ச் பண்ணணும். இப்படி ஒரு சிம்பிள் போட்டுட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்ப முடியும்? இப்படி போட்டாச்சு தான் முடிஞ்சிடும். சரிதா? இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. ஸ்டார்டிங் கொட்டேஷன் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எண்ட் வித் கொட்டேஷன். இது ஒண்ணு. ஆர் சும்மா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, டாட்ல முடியும். அப்பவும் அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆயிட்டு கம்ப்ளீட் ஆயிட்டு மீனிங். தெரியுதா? அதுதான் ஐடென்டிஃபிகேஷன். கொட்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிறகு அதை ஃபுல் ஸ்டாப் போட்டாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆயிட்டு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ல சப் ஸ்டேட்மெண்ட். நீ நிறைய பேசிட்டு இருப்ப, ஒரு சென்டென்ஸ் பேசுவ, அது ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிடும். அடுத்த சென்டென்ஸ் பேசுவ, அடுத்த சென்டென்ஸ். சோ ஹவ் டு ஐடென்டிஃபை ஹியர் கொட்டேஷன் அண்ட் ஃபுல் ஸ்டாப். சரிதா? எல்லாம் கம்பைன் பண்ணா என்னது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். they have given a compound statement and they have given conclusion. We have to, our duty is to check whether the conclusion is correct or not. Okay, இப்போ பாரு மேத்தமெட்டிக்கலா எப்படி கன்வெர்ட் பண்ணணும், அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, எவரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம். எவரி அது இந்த கொட்டேஷன் மார்க்ல வருது. எவரி லிவிங் திங்ஸ் இஸ் a plant or an animal. இது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் தெரியுதா? நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன். எவரி if all இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா நல்லா கேட்டுங்க. ஃபார் ஆல் வந்துடும். என்ன வந்துடும்? ஃபார் ஆல். இதுக்கு மீனிங் என்னது? ஃபார் ஆல் இப்படி போடலாம், இல்லட்டா ஃபார் ஆல் ஆஃப் எக்ஸ் இப்படியும் போட்டுடலாம். இது வந்து அதோட மீனிங். ஓகேவா? அப்ப நல்லா கேட்டுங்க. பேராகிராஃப்ஸ்ல எவரி, ஆல், இஃப் கண்டிஷன்ஸ்லாம் உள்ள இன்வால்வ். சார் இதுல ஆல் இஃப் வேண்டாம். எவரி, ஆல் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துனா இது தெரியுதா? அதே இதுல எவரி இஃப் ஆல் வந்துச்சுன்னா டென்ஸ் டு இந்த சிம்பிள் வந்துடும். என்ன சிம்பிள் வந்துடும்? டென்ஸ் டு. தெரியுதா? ஒரு இஃப் கண்டிஷன் மட்டும்தான் வரும் இல்ல. எவரி, ஆல் எல்லாத்துக்கும் என்ன வந்துடும்? டென்ஸ் டு. தெரியுதா? சரி, கவனமா பாத்துக்க. இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த பாடத்துக்கு கொண்டு வர போறோம். நல்லா பாரு. எவரி எவரி லிவிங் திங்ஸ். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, லிவிங் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதா? லிவிங் திங்ஸ் எல்லுன்னு எடுத்துக்க. எல்லுன்னா என்ன மீனிங்? லிவிங் திங்ஸ். அதுக்குள்ள பிராக்கெட் எக்ஸ். எக்ஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், நம்பர் ஆஃப் லிவிங் திங்ஸ். சரிதா? இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா கிளாஸ் வந்து சீன் எடுத்தோம்னா எக்ஸ் எதை மீன் பண்ணோம்? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி கிளாஸ். அதான் குவான்டிஃபையர். அதுக்கு பிறகு என்னது? குவான்டிஃபையர். தெரியுதா? சரி, 1/2 லிட்டர் பெப்சி வேணும் அப்படின்னா அந்த பாட்டில் வந்து என்னது? கண்டெய்னர். பாட்டில் கண்டெய்னர். உள்ள யார் இருக்கா? 1/2 லிட்டர். அது குவான்டிஃபையர். அது பேர் என்னது?
குவான்டிஃபையர். அதுதான் பிராக்கெட் உள்ள வர்றது குவான்டிஃபையர். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? அப்ப பிராக்கெட் உள்ள வரக்கூடியது என்னது? குவான்டிஃபையர். வெளியே வரக்கூடியது என்னது? அது கிளாஸா இல்லைன்னா நாடா நேஷனா இல்லாட்டா வேற ஏதாவது ஒரு பெரிய இதை மென்ஷன் பண்றது. சரிதா? உள்ள வரது எல்லாமே குவான்டிஃபையர். இப்போ பாரு, லிவிங் திங்ஸ் நம்ம ஸ்டேட்மெண்ட் எல்லாம் போட்டோம். லிவிங் திங்ஸ் எத்தனை இருக்குன்னு தெரியாதுல்ல, பிராக்கெட்ல என்ன வருது? இதுதான் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி. அப்ப இதை வந்து என்ன எடுக்கிற? லிவிங் திங்ஸ். எக்ஸ் டினோட்ஸ், இங்க வந்து எக்ஸ் இஸ் ஏ லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸ். சரி, எவரி லிவிங் திங்ஸ் இஸ் ஏ பிளான்ட். இது வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காங்க. ஒன்னு லிவிங் திங்ஸ் வந்து என்ன இருக்கு? பிளான்ட். பிளான்ட் அது தனி ஸ்டேட்மெண்ட். ஏன்னா லிவிங் திங்ஸ் காமனா இருக்கட்டு. நெக்ஸ்ட் பிளான்ட், பி ஆஃப் எக்ஸ். ஏன் பி ன்னு சொன்ன? பிளான்ட் மீன் பண்ணுது. அது எத்தனை பிளான்ட் தெரியாதுல்ல, அதான் குவான்டிஃபையர். ஹியர் எக்ஸ் இஸ் a plant. plants. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன வருது பாரு? ஆர் an animal. அனிமல்னா என்னென்ன டினோட் பண்ணுது தெரியுதா? அப்ப அனிமலுக்கு வந்து எப்படி போடுறது? ஏ. ஏ என்னது? அனிமல். எத்தனை அனிமல் தெரியாது. எக்ஸ் இஸ் அனிமல், சன் அனிமல். இஸ் a plant. எக்ஸ் இஸ் a plant, எக்ஸ் இஸ் an animal. தெரியுதா? சரி, அடுத்தது ஜான்ஸ் கோல்டு ஃபிஷ். கோல்டு ஃபிஷ் லிவிங் திங்ஸ் தானே? காமன் சென்ஸ் யூஸ் பண்ணு. கோல்டு ஃபிஷ் என்னது? லிவிங் திங்ஸ். கரெக்ட் தானா? இப்ப பாரு, இதுலதான் மெயின் மேட்டர் இருக்குது. இங்க வந்து அனிமல்னு சொல்லிட்டான். அதுல வந்து லயனா, டைகரா, கேட்டா இந்த மாதிரிலாம் சொல்லல. சரிதா? அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பர்டிகுலரா சொல்லிட்டான். என்னது? ஜானோட கோல்டு ஃபிஷ். ஜானோட கோல்டு ஃபிஷ். அத அப்படியே எடுக்குது, ஜேன்னு எடுக்குது. பர்டிகுலர் கேஸ். இது என்னது? பர்டிகுலர் கேஸ். எக்ஸ் என்னது? ஜெனரல் கேஸ். எக்ஸ் என்னது? ஜெனரல் கேஸ். இது ஜெனரலா இருக்குது, ஜெனரல் கேஸ். சரிதா? ஜேங்கிறது ஜானோட கோல்டு ஃபிஷ் சொல்லுது, பர்டிகுலரா சொல்லுது. வந்து ஜான்ஸ் கோல்டு ஃபிஷ் பர்டிகுலர். இதை எக்ஸ் ஒய்லாம் போடக்கூடாது. ஏன் எக்ஸ் ஒய் போடக்கூடாது? எக்ஸ்னா ஒரு குரூப். எக்ஸ்னா ஒரு குரூப். ஏதோ ஒரு குரூப். எல்லாமே லிவிங் திங்ஸ் எல்லாம் அந்த குரூப்ஸ். பிங்கிறது பிளான்ட். ஏங்கிறது யாரு? அனிமல். தெரியுதா? அதுல இங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, புக்க பாரு. ஜான்ஸ் கோல்டு ஃபிஷ் அப்படின்னா என்னது? ஜானோட கோல்டு ஃபிஷ். இதுக்கு பேர் என்னது? பர்டிகுலரா சொல்லிட்டான். பர்டிகுலரா சொல்லிட்டான். ஆல் அனிமல்ஸ் பர்டிகுலரா கிடையாது. அதுல என்னெல்லாம் இருக்கலாம்? கோல்டு ஃபிஷ் வரலாம், அதுதானே? கேட் வரலாம், லயன் வரலாம், எதுனால வரலாம்ல. அது மட்டும் கிடையாது. லயன் மட்டும் சொன்னாலும் பர்டிகுலரா இது யாரோட லயன் அப்படிலாம் கிடையாது. ஜெனரலா ஒண்ணு. தெரியுதா? நிறைய எக்ஸாம்பிள் சொன்னேன், வீடியோ ஓடிட்டு இருக்கு, ஒன்றும் சொல்ல வழி இல்ல. சரி, பாத்துக்க. ஜான்ஸ் கோல்டு ஃபிஷ். இது தெரியுதா? ஏன் எப்படி போடுறோம் தெரியுதா? சரி, அடுத்தது ஜான்ஸ் கோல்டு ஃபிஷ் இஸ் அலைவ். அதெல்லாம் ஒன்றும் மேட்டர் கிடையாது. எல்லாம் லிவிங் திங்ஸ் தான் கொண்டு வரோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் அலைவ் வந்து நம்ம ஏற்கனவே கொண்டு வந்துட்டோம்ல. எல்லாம் என்னது? லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸ் அலைவ் எல்லாம் ஒண்ணுதான். சரிதா? உயிரோடு இருக்கக்கூடியது. சரி, அடுத்தது and it is not a plant. உடனே இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுத கூடாது. பிளான்ட் பத்தி பேசிட்டாங்களா? என்ன இருக்குல்ல? பிளான்ட் பத்தி பேசிட்டோமா? பேசிட்டோமா? என்னம்மா வரை இப்படி இருந்தா என்னம்மா? எல்லாம் ஒழுங்கா இருங்க. பாரு, பிளான்ட் பத்தி பேசிட்டோமா இல்லையா? பேராகிராஃப்ல இருக்கா இல்லையா? நீ பாத்தியா இல்லையா? சரி, எல்லாம் படம் மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, அடுத்தது ஒரு கொட்டேஷன் ஓபன் பண்றாங்க. ஆல் அனிமல்ஸ் ஹேவ் ஹார்ட். ஹார்ட்டை பத்தி பேசிருக்குமா? இதுவரை ஹார்ட்டை பத்தி பேசிருக்குமா? இல்ல. ஹார்ட்டை எடுத்துட்டு வந்துரு. எக்ஸ் இஸ் a heart. ஹார்ட் இது குவான்டிஃபையர். யாரோட ஹார்ட்னு சொல்லல. எல்லா இடத்துக்கும் ஒரு ஹார்ட் இருக்குல்ல, அதே போல அனிமலுக்கு ஒரு ஹார்ட் இருக்கு. போட்டு விடு. அது என்னன்னு தெரியாது. அதனால ஹார்ட் யாருக்குன்னு தெரியாது. குவான்டிஃபையர் உள்ள இருக்கு. பர்டிகுலர் கேஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? நான் இது என்ன வந்துடும். என்னோட ஹார்ட்னா என் பேரை போட்டு அதில் போட்ட வேண்டியதான். தெரியுதா? உன்னோட ஹார்ட்னா அதுதான். நீ நிறைய ஹார்ட்லாம் உள்ள வச்சிருப்ப. நீ அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஹார்ட்டை பார்த்துக்க. எக்ஸ் இஸ் a heart. அடுத்தது
therefore இதுதான் கன்க்ளூஷன். therefore கன்க்ளூஷன் எழுத ஸ்டார்ட் பண்றாங்க. ஜான்ஸ் கோல்டு ஃபிஷ் ஹேஸ் எ ஹார்ட். இது கன்க்ளூஷன். அதை நோட்டேஷனுக்கு கொண்டு வராத. சரிதா? எது நோட்டேஷனுக்குள்ள கொண்டு வரணும், எது கன்க்ளூஷன்லாம் ஐடியா வேணும். ஸோ இவ்வளவு யாரு இதெல்லாம் யாரு கொட்டேஷன்ஸ் நம்ம டினோட் பண்ணிருக்கோம். அத paragraph substatements we converted into mathematical logical format கொண்டு வந்திருக்கோம். தெரியுதா? இவ்வளவு நாள் பி கியூ ன்னு படிச்சுட்டு போனால அது என்ன மீனிங்னு இப்போ பார்த்துட்டு இருக்க. சரி, ஓகே. இப்போ கொட்டேஷன் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா என்னமாடா ப்ரொபோஷன்ஸ் எழுத போறோம். தெரியுதா? ப்ரொபோஷன் எப்படி எழுத போறோம் நல்லா பாத்துக்க. இதை யூஸ் பண்ணி என்னமாடா திரும்பவும் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வரணும். கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், every living things, every living things, every living things தான் இத கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் every living things லாகிட் போடுங்க. every living things, living things எப்படி டினோட் பண்றோம்? L of x. every living things is a planned, is a planned. அப்ப என்ன சொல்லணும்னா and planned கரெக்ட் பண்ணி விட்டுறோம். every living things is a planned. இது ஒரு தனியா போட்டு சரிதா? every living things is a சார் and வரல, நம்ம ஏன் and போட்டோம்? and வராம இருந்தாலும் சரிதா? is a was a இந்த மாதிரிலாம் வந்துட்டாலே என்ன செஞ்சிடணும்? and கனெக்ட் பண்ணிடுறோம். ஆனா every living things is a planned. ரெண்டு இருக்கு, living things and planned. இன்க்ளூட் ஆகுதா? living things and planned. ஓகேவா? சரி, அடுத்தது பாரு. planned, every living things is a planned or an animal. every living things is a plant or an animal. ஏன் ஸ்டில் பண்ணிக்கிறா? ஸ்டில் பண்ணிக்கிறா? டேய் நம்ம ரூல் எழுதி போட்டு நானே அந்த ரூல்ஸ் மீறிட்டேன். every if all எல்லாம் வந்துட்டா என்ன செய்யணும்? டென்ஸ் டு போடணும். நான் டென்ஸ் டு போடாம விட்டேன். எவரிங்கிறது ஒரு தனி ஸ்டேட்மெண்ட். அடுத்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கம்பைன் பண்ணி வருது. என்ன வருது? every living things, not every living things. every வந்து என்ன பண்ணணும்? tends to is a plant or animal. planned, planned என்ன definition? p of x. planned or நம்ம சிம்பிள் தானே? or என்னது அடுத்தது? animal or animal. சரிதா? நல்லா கேட்டுக்க. திரும்ப ஒருக்கா சொல்றேன். every if all எல்லாம் வந்தா என்ன சிம்பிள் வரணும்? tends to. அதே போல every all எல்லாம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? குவான்டிஃபையர் வந்து யூனிவர்சல் குவான்டிஃபையர். for all, for all னா மொத்தமா. there exist என்னது? கொஞ்சமா. for all the students, all the students னா கிளாஸ்ல உள்ள எல்லாரும் அர்த்தம். some student அப்படினா என்னது? கொஞ்சம் பேர். கொஞ்சம் பேர் வந்து there exist னு ஒரு இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தெரியுதா? all னா மொத்த கிளாஸ், சம்னா கொஞ்சம். இப்ப நம்மளே சொல்லி இருக்குது every. சரிதா? அடுத்தது இந்த அந்த everyல tends to imply ஆகுது. இதெல்லாம் சைடுல நோட் பண்ணிடணும். சோ இத போட்டுட்டோம், கொண்டு வந்துட்டோம். living things, sorry, every living things is a plant or animal. கரெக்ட்டா? every living things என்னதா இருக்கணும்? ஒண்ணு பிளான்டா இருக்கணும், இல்லனா எப்படி இருக்கணும்? அனிமலா இருக்கணும். ஹியூமனா இருக்கணும்னா human is also social animal. தெரியுதா? human is also social animal. so living thing எல்லாமே எந்த கண்டிஷனுக்குள்ள வந்துரும்? plant or animal. அதுதான் given statementல கொடுத்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது கமா. நல்லா பாத்துக்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் வருது. இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு போச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்குள்ள வந்துரும்? இந்த கொட்டேஷனுக்குள்ள நம்ம சொன்னதெல்லாம் வந்துச்சு. தெரியுதா? சோ அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. John's goldfish is alive and it is not a plant. John goldfish யாருடா? இதானே? John goldfish. இதுல every if இந்த கண்டிஷன் வரலல்ல? John goldfish is alive. John goldfish is alive and it is a plant. அப்ப இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன்? John's goldfish is alive and it is a not a plant. அப்போ aliveக்கு என்ன இது போட்ட? L தான் alive. L க்குள்ள J வருது. ஏன் J வருது?
எல்லுக்குள்ள எக்ஸ் என்னது எல்லாம் மொத்தமா லிவிங் திங்ஸ் எல்லாம் வந்துடும். இங்க அந்த லிவிங் திங்ஸ் பர்டிகுலரா சொல்லிட்டானா யாருக்கு? ஜானு. அந்த ஜானு லோன் பேர் கரெக்டானா? ஜானுக்கு கோல்டு ஃபிஷ் வந்துச்சு. இதுல எக்ஸ் போடல. why we didn't put x here? It is a particular case. இங்க x இருக்குது. this is a general case. this is a general case. சரிதா? லிவிங் திங்ஸ் எல்லாமே வந்துரும். அந்த லிவிங் திங்ஸ்ல ஜானோட கோல்டு ஃபிஷ் மட்டும் தான் என்ன சொல்லியிருக்கோம். லிவிங் திங்ஸ்ல யாரெல்லாம் வரா? பிளான்ட் அனிமல்ஸ். சரிதா? அந்த அனிமல்ஸ்க்குள்ள யார் வரா? கோல்டு ஃபிஷ். கோல்டு ஃபிஷ்க்குள்ள ஜானோட கோல்டு ஃபிஷ். நிறைய கோல்டு ஃபிஷ் இருக்கும்ல, அதுல யாரோட கோல்டு ஃபிஷ்? ஜான். பர்டிகுலர். சரிதா? ஸ்பெசிபிகேஷன். இதுக்கு பேர் தான் என்னது? ஸ்பெசிபிக்கா சொல்லிட்டான். ஸ்பெசிபிகேஷன். சோ எல் கமா ஜே பாத்துக்க. John's goldfish is alive and symbol வருது பாரு. and it is not a plant. plant னா இதுதான். it is not a plant. எதை மீன் பண்ணுது? கோல்டு ஃபிஷ் தான் மீன் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல எக்ஸ்போர்ட்னா ஜே போடணுமா? இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாவே எதை மீன் பண்ணுது? ஜானோட கோல்டு ஃபிஷ் தான் மீன் பண்ணுது. அப்போ and போட்டாச்சு. not a plant. கோல்டு ஃபிஷ் என்ன கிடையாது? பிளான்ட் கிடையாது. அதையும் சொல்லியிருக்காங்க. not plant. இதுக்குள்ள எக்ஸ் வருமா ஜே வருமா? எக்ஸ் வருமா ஜே வருமா? ஜே. ஏன் ஜே? ஜானோட கோல்டு ஃபிஷ் தான் பேசிட்டு இருக்கோம். சரிதா? பர்டிகுலர் கேஸ். தட் இஸ் ஸ்பெசிபிகேஷன். சரிதா? கமா அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சுதா? அந்த ஸ்டேட்மெண்ட் கொட்டேஷன்ல ஆரம்பிக்குது. எங்க முடியுது? என் கொட்டேஷன்ல முடிஞ்சு போச்சு. என்ன அடுத்த ஸ்டேட்மெண்ட் போன மாதிரியா? எஸ் தமிழ்நாடு ஃபுல்லா கேட்கும். சரிதா? அடுத்தது நெக்ஸ்ட் ஆல் வேர்ட்ஸ் பாத்துக்க. ஆல் அனிமல்ஸ் ஹேவ் ஹார்ட்ஸ். சரிதா? ஆல் அனிமல்ஸ் ஹேவ் ஹார்ட்ஸ். இதுல ரெண்டு இடத்தை லிங்க் பண்ணிருக்கோம். என்னன்னா அனிமல்ஸ் லிங்க் பண்றோம், ஹார்ட்டையும் லிங்க் பண்றோம். சரிதா? ஆல் வேர்டு என்ன செய்யணும்? ஆல் வேர்டு என்ன செய்யணும்? என்னடைய செய்யணும்? ஆல் வேர்டு என்ன செய்யணும்? இதை ஃபர்ஸ்ட் போட்டணும். ரூல் மேல ஆல் எவரி என்ன ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இதை ஃபர்ஸ்ட் போட்டணும். அடுத்த பாரு ஆல் இருக்கா? பாத்துக்க. அப்போ ஆல் அனிமல்ஸ் ஹேவ். ஆல் அனிமல்ஸ் என்ன செஞ்சிருக்கோம்? ஏ. இந்த பர்டிகுலர் கேஸ் சொல்லிருக்கோமா? இல்ல. அப்ப ஏ ஆஃப் எக்ஸ். A of x. all animals tends to. ஏன் tends to? all வேர்டு வந்துச்சுல, வந்துச்சா? அதனால tends to. சரிதா? அதனால tends to. all animals have heart. நான் கட்ச் பர்டிகுலர் கேஸ் சொல்லல, all animals தான் சொல்லியிருக்கோம். அப்ப என்ன சொல்லணும்? கட்ச் ஆஃப் எக்ஸ் குவான்டிஃபையர். முடிஞ்சது. இவ்வளவு ஸ்டேட்மெண்ட். கன்க்ளூஷன் given தந்திருக்காங்க. எல்லாம் பாரு. therefore சொல்லிருக்காங்கல்ல. ஆகவே இவ்வளவு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ஆகவே கன்க்ளூஷன். John's goldfish has a heart. இதுல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வருது. ஒன்னு John's goldfish, இன்னொன்னு வருது ஹார்ட். ரெண்டனா வருது. சரிதா? ரெண்டையும் என்ன செய்யணும்? கனெக்ட் பண்ணணும். சோ லாஸ்ட்ல ஜான்ஸ் கோல்டு ஃபிஷ்ங்கிறது அனிமல் தானே? அப்ப ஜான்ஸ் கோல்டு ஃபிஷ் என்ன செய்யணும்? இது ஜான்ஸ் கோல்டு ஃபிஷ் ஜே அண்ட் அதுக்கு ஹார்ட் இருக்கு. ஆஸ் ஹார்ட். இதுல அனிமலை ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்களா? ஜான்ஸ் கோல்டு ஃபிஷ் அது அனிமல் ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்களா? ஏ போட்டுருக்காங்களா இல்ல எல்லு போட்டுருக்காங்களா? ஆமா, கன்க்ளூஷன்ல ஏ. ஏன் இதுல ஏ போட்டுருக்காங்க? கோல்டு ஃபிஷ் எங்க வரும்? அனிமலுக்குள்ள தானே வரும். அதனால இதுல ஏ. ஜே ஏன் போட்டுருக்காங்க? ஜானோட கோல்டு ஃபிஷ். கரெக்ட் தானா? சரி, திரும்ப இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் மீதி எல்லாம் ஈஸியா எழுதிடலாம். நீங்கெல்லாம் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ற நல்லா பாத்துங்க. இந்த நோட்டேஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா எல்லாத்துக்கும்? லிவிங் திங்ஸ் மீன் பண்ணுது. எக்ஸ் எந்த லிவிங் திங்ஸ் சொல்லல, ஃபார் ஆல், அதனால எக்ஸ் போட்டிருக்க.
Pங்கிறது பிளான்ட் மீன் பண்ணுது. அது என்ன பிளான் தெரியாது. பர்டிகுலரா எங்க வீட்டு கொய்யா மரம் அப்படின்னா உனக்கு தனியா ஸ்பெசிபிகேஷன் வந்துடும். பட் இது எதுவுமே சொல்லல. அதனால எக்ஸ் ஜென்ரலா. ஏங்கிறது என்னது அனிமலா சொல்லியிருக்கு. என்ன அனிமல் சொல்லல எக்ஸ். ஜேங்கிறது ஜானோட கோல்டு ஃபிஷ் அதனால ஜே. தெரியுதுல்ல? நோட்டேஷன் கரெக்டா தானே போட்டுருக்காங்க ஜே. கட்சிங்கிறது என்னது ஹார்ட். அது எதுக்கு உள்ளதுன்னு சொல்லல. எந்த அனிமலுக்கு உள்ளதுன்னு பர்டிகுலரா சொல்லவே இல்லை. எந்த அனிமல் இல்ல பர்டிகுலரா எந்த வீட்டு நாயும் போனாதான் அதுல பர்டிகுலர் கேஸ் வரும். தெரியுதா? சரி முடிஞ்சது. இதெல்லாம் ஓகே தானே? அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல எவரி அந்த வேர்டு இருக்கா? எவரி வேர்டு வந்தாலே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? இந்த சிம்பிள போட்டுறணும். இதோட மீனிங் என்னது? ஃபார் ஆல். இது இப்படின்னு சொல்லலாம் இப்படின்னு சொல்லலாம். ஃபார் ஆல் நீ இப்படி போட்டுட்ட. தெரியுதா? இப்படி போட்டுட்டு இது எதை மீன் பண்ணுதுன்னா எவரி லிவிங் திங்ஸ். எவரி லிவிங் திங்ஸ் ஆர் AR plant or animal. Plant or animal. இத பார்த்தாலே நம்ம ஸ்டேட்மென்ட் ரீட் பண்ணணும். கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட் இதையும் பார்த்துட்டு நம்மளே ஸ்டேட்மென்ட்டா எழுதிரலாம். சரிதா? Every living things is a plant or animal. சரிதா? அடுத்தது John's goldfish is not a என்னது? is not a p என்னது? plant. is not a plant. J ஏன் போட்டோம்? ஜானோட goldfish. அடுத்தது every animals have or has heart. has heart. ஓகேவா? இதுல ஏன் ஜெயலாம் வரல? every இதனால வந்துரும். தெரியுதா? சோ இது ஸ்டேட்மெண்ட். கன்க்ளூஷன் பேர் நம்மளே ரீட் பண்ணி விட்டுறோம். என்ன இருக்கு? எங்க இருக்கு? கன்க்ளூஷன் இருக்குமா? இல்லையா? எங்கடா கன்க்ளூஷன் போடாம விட்டுருக்கோம்? கன்க்ளூஷன் என்னது? therefore John's goldfish என்ன இருக்குது? இதான் கன்க்ளூஷன். நான் அங்க எழுதுறதுல அங்க எழுதிட்டேன். நோட் பண்ணுங்க. A J and catch J. John's goldfish has a heart. has a heart. ஏன் எக்ஸ்போர்ட்ல? ஏன்னா ஜானோட goldfish ஸ்பெசிபிக்கா சொல்றோம். ஜான்ஸ் ஃபார்ம்ல வந்துச்சு. கோல்ட்ஃபிஷ் யாரு? அனிமல். எல்ஜேன்னு போடக்கூடாது. ஏன்னா அவன் நோட் பண்ணிட்டான் அனிமல்னு சொல்லிட்டான். தெரியுதா? எல்ஜேனா லிவிங் திங். லிவிங் திங்க் அனிமலும் வந்துடும். சரி ஓகே இது கன்க்ளூஷன். சரி இவன் பாரு என்னாச்சு? டவுட் இருக்கா? யாருக்கா டவுட் இருந்தா கேளுங்க. ஏல ஆண்ட் ஏன் வந்துச்சுனியா? ஜான்ஸ் கோல்ட்ஃபிஷ் ஆட்டே இருக்கணும். ஹார்ட் ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஆர் கிடையாது. ஜான் கோல்ட்ஃபிஷ் ஆர் as a heart கிடையாது. கோல்ட்ஃபிஷ்க்கு என்ன இருக்கு? ஹார்ட் இருக்கு. ரெண்டு சேரணும். ஹார்ட்டை தனியா எடுத்துட்டோம்னா கோல்ட்ஃபிஷ் வந்து நான் லிவிங் திங்ஸா மாறிடும். கரெக்ட் தானா? கோல்டு சேர்ந்தானே ஆகும். கரெக்ட். சோ அதனால அந்த இடத்துல என்ன போட்டோம்? அண்ட். நீ ஒண்ணு கன்ஃபியூஸ் பண்ணடா. இஃப் எவரி ஆல் வந்தா மட்டும் டென்ஸ்ட். மற்றபடி ஆர்னு ஒரு வேர்டு வந்துனா இந்த இது otherwise and இப்படி போட்டு. otherwise என்னெல்லாம் வரும்? and வரும், has வரும். புரியுதா? and has was is எல்லாம் வந்துட்டு என்ன போட்டு and. இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நோட் பண்ணணும். r வந்தா மட்டும் r. தெரியுதா? otherwise and otherwiseனா r தாண்டி மீதி எல்லாத்துக்கும் இது. ஃபார் எக்ஸாம்பிள் இது and. every if all எல்லாத்துக்கும் என்னது? tends to. அப்போ key point வெரி இம்பார்ட்டன்ட். அது எடுத்துக்கலாம். அங்க பாரு. தெரியுதா? அது ஒண்ணுமில்ல. அது ஒண்ணும் போகாது. அப்படிதான் இருக்கும். நம்ம எடுத்துக்கலாம். that is non living things. தெரியுதா? சரி பாரு. இதெல்லாம் ஓகே தானா? சரி இத டஸ்ட் வந்து நானு. சரி இப்போ நம்ம லாஜிக்கலி கரெக்ட் ஆர் நாட் that is conclusion வருதான்னு பார்க்கிறோம். இதான் conclusion. this is a conclusion by using universal quantifiers. தெரியுதா? எல்லாம் பாரு. இப்போ நான் ஃபார்முலால எழுதி போட்டுருக்கேன். எல்லாம் பாத்துங்க. இப்போ பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் இது வரைக்கும் போட்ட ரூல்ஸ்லாம் இருக்குல்ல? அத ரூல்ஸ் எல்லாம் பாத்துங்க. நானும் சைடுல நோட் பண்ணுவேன். சரி எல்லாம் கவனம் பாத்துக்கிட்டு பச்சல்ல ரூல்ஸ் மட்டும் கையில எடுத்து வச்சுக்க. இப்போ பாரு. ஃபர்ஸ்ட்
இது என்னது ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ரீசன். இது நம்ம வேற ப்ராப்ளம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இதுவும் வரும். எல்லாம் சேம் இதுதான், எல்லாம் சேம் கான்செப்ட் தான், எல்லாமே சேம் கான்செப்ட். கவனமா பாத்துங்க. இந்த குவான்டிஃபையர் மட்டும் எப்படி சேஞ்ச் ஆகுது அது மட்டும் தான் தேவை. ஃபர்ஸ்ட் லிசன். இவ்வளவு மேட்டர் இருக்கு. 3 ஸ்டேட்மெண்ட்ஸ். எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்குது? 3 ஸ்டேட்மெண்ட். இப்போ இதெல்லாம் ஒரு பாக்ஸ், இது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்க்குள்ள போட்டுங்க. 3 ஸ்டேட்மெண்ட். 3 ஸ்டேட்மெண்ட். given premises. given premises. இப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் premises. ஃபர்ஸ்ட் premises இம்ப்ளிமெண்ட் பண்ணு. x for all x, L of x tends to P of x or A of x. P of x or A of x. அப்போ நம்ம என்ன சொல்லிருக்கோம்? பாஸ்கெட்ல இருந்து எதை எடுத்தாலும் இங்க என்ன போடணும்? ரூல் P. ரூல் P. அதாவது கிவன் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எதை எடுத்தாலும் என்ன செய்யணும்? ரூல் P. ஆனா பாக்ஸ்ல இருந்து எடுத்துட்டோம். ரூல் P. நெக்ஸ்ட் எல்லாம் பாத்துங்க. செகண்ட் ஒன். செகண்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட். லிசன். நம்ம ஹேண்ட் ரைட்டிங்ல அந்த அளவு பெரிய விசேஷமா இருக்காது. மைல்டு கான்செப்ட் உள்ள டெப்த்துக்குள்ள போயிட்டோம்னா போயிட்டே இருக்கும். தெரியுதா? நீ பாத்துக்க. லிசன். இப்போ நான் யூனிவர்சல் குவான்டிஃபையர் அதெல்லாம் எழுதி போட்டலாம். இப்போ அதுக்கு நம்ம வரோம். அது ஒரு சிம்பிள் டயக்ராம் சொல்றேன். அந்த டயக்ராம் எல்லாரும் கரெக்டா நோட் பண்ணிக்க. எல்லாம் கவனமா பாத்துக்க. மொத்தமா வந்து அதுக்கு பேர் என்னது? யூனிவர்சல். மொத்தமா வந்து என்னது? யூனிவர்சல். தேர் எக்ஸிஸ்ட் சம் எல்லாம் வந்து யாரு? அதுல இருந்து கொஞ்சம் பேரு, அது வந்து யூனிவர்சல். இது வந்து எக்ஸிஸ்டன்ஸ். இதுக்கு பேர் என்னது? எக்ஸிஸ்டன்ட். சரிதா? ஃபர்ஸ்ட் உள்ளது யாரு? யூனிவர்சல். இதுக்கு உள்ள இருந்து ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் சூஸ் பண்றோம். அதுக்கு பேர் என்னது? பர்టిక్యులர் கேஸ் ஆர் ஸ்பெசிஃபிகேஷன். ஆர் என்னது? ஸ்பெசிஃபிகேஷன். எஸ் மட்டும் தான் கொண்டு வரோம். எஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. கான்செப்ட கரெக்டா பாத்துக்க. மொத்தமா யாரு? யூனிவர்சல். யூனிவர்சல். அடுத்தது எக்ஸிஸ்டென்ஷியல். அடுத்தது ஸ்பெசிஃபிகேஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? சரி, இப்ப பாரு. இது எதுல இருக்குது? ஃபார் ஆல்ல இருக்குது. எக்ஸ் தானே? எக்ஸ்ல இருக்குது. எக்ஸ்ல இருந்தா ஜெனரலைசேஷன். எக்ஸ்ல இருந்தா யாரு? ஜெனரலைசேஷன். ஜெனரலைசேஷன் நல்லா பாருங்க. இதுல ரெண்டு யூனிவர்சல் ஜெனரலைசேஷன். யூனிவர்சல் ஜெனரலைசேஷன். அது ரெண்டா கொண்டு வரேன். யூனிவர்சல் ஜெனரலைசேஷன்ல இருந்து பர்టిక్యులர் கேஸ ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேரு யூனிவர்சல் ஜெனரலைசேஷன். அதுக்கு பேரு என்னது? யூனிவர்சல் ஜெனரலைசேஷன். ஸ்பெசிபிக் கேஸ்ல இருந்து யூனிவர்சல் அப்ரோச் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேரு யூனிவர்சல் ஸ்பெசிபிகேஷன். யூனிவர்சல்ல இருந்து ஸ்பெசிபிக் கேஸ் அப்ரோச் பண்ணினா அதுக்கு பேரு என்னது? யூனிவர்சல் ஸ்பெசிபிக் யூனிவர்சல் இங்க இருந்து இங்க அப்ரோச் பண்ணா ஸ்பெசிபிகேஷன், இங்க இருந்து இங்க அப்ரோச் பண்ணா ஜெனரலைசேஷன். ஜெனரலைஸ்ட் ஏசின்னு சொல்லுவோம். அது ஒரு ஏசி மிடில் மாட்டினா அந்த அந்த ரூம் ஃபுல்லாவே கவர் ஆயிரும். ஒரு பெரிய ஹால் இருக்குன்னா கார் ஃபுல்லா கவர் ஆகும். ஜெனரலைஸ்ட். திரும்ப சொல்றேன் கேட்டுக்க. யூனிவர்சல் இருந்து ஸ்பெசிபிக் கேஸ அப்ரோச் பண்ணா அதுக்கு பேர் என்னது? யூனிவர்சல் ஸ்பெசிபிகேஷன். ஸ்பெசிபிகேஷன்ல இருந்து யூனிவர்சல் அப்ரோச் பண்ணா யூனிவர்சல் ஜெனரலைஸ்ட் ஏசி. ஜெனரலைசேஷன். இதே கான்செப்ட். இப்ப பாருங்க. எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து ஸ்பெசிபிகேஷன் அப்ளை பண்ண என்ன வரும்? அப்ரோச் பண்ண என்ன வரும்? என்ன வரும்? இதை என்ன சொல்லுவோம்? இதோட பேரு எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்பெசிபிகேஷன். பாத்துக்க. இங்க இருந்து இங்க அப்ரோச் பண்றது. அதே இங்க இருந்து இதை அப்ரோச் பண்ற. எதை அப்ரோச் பண்ற? எக்ஸிஸ்டென்ஷியல் அப்ரோச் பண்ற. இங்க இருந்து from specification. அப்ப இதை நம்ம என்ன சொல்லுவோம்? இங்க இருந்து ஸ்பெசிபிகேஷன். இது வந்து ஜி ஜெனரலைஸ்ட். திரும்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இந்த படத்தை அழகா போட்டுக்க. ஏன்னா இது தெரிஞ்சுன்னா அழகா எழுதிடலாம். இல்லைன்னா ஒவ்வொன்றும்
இங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவேன், நல்லா பாரு. யூனிவர்சல்ல இருந்து அப்ரோச் ஸ்பெசிபிகேஷன், யூனிவர்சல் இருந்து வர ஸ்பெசிபிகேஷன் வர. ஸோ அந்த மேட்டர் என்னது, அந்த இன்சிடென்ட் என்ன வரும், யூனிவர்சல் ஸ்பெசிபிகேஷன். ஸ்பெசிபிகேஷன்ல இருந்து யூனிவர்சல் போன, யூனிவர்சல் ஜெனரலைஸ் பண்ற, யூனிவர்சல் ஜெனரலைசேஷன். அடுத்தது எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து எங்க போற, ஸ்பெசிபிக்கை நோக்கி போற. அப்ப அதுக்கு பேர் என்னது, எக்ஸிஸ்டன்ஷியல் ஸ்பெசிபிகேஷன். சரிதா? அதே ஸ்பெசிபிக்கல்ல இருந்து எக்ஸிஸ்டன்ஷியல் வரணும்னா மீனிங் எக்ஸிஸ்டன்ஷியல் ஜெனரலைசேஷன். எக்ஸிஸ்டன்ஷியல் இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ்ல வந்து நல்லா கேட்டுங்க, ஒரு பர்டிகுலர் கேஸ்ங்கிறது இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஐக்யூல ஃபர்ஸ்ட், வேர்ல்டுல ஐக்யூல ஃபர்ஸ்ட் இருக்கு. இதை அப்படியே கொண்டு வேர்ல்டு கொண்டு போயிட்டோம்னா, வேர்ல்டு வரைக்கும் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கொண்டு போயிட்டோம்னா யூனிவர்சல் கொண்டு போனா ஜெனரலைசேஷன், யூனிவர்சல் ஜெனரலைசேஷன். அந்த கேஸ உன் கிளாஸ்ல, அதாவது கொஞ்சம் இருக்குல்ல, உன் கிளாஸ் மொத்தம் இருக்குல்ல, அதுக்குள்ள கம்பேர் பண்ணா என்ன வரும், எக்ஸிஸ்டன்ஷியல் ஜெனரலைசேஷன். எக்ஸிஸ்டன்ஷியல் ஜெனரலைசேஷன். அதே இது யூனிவர்சல்ல இருந்து இந்த பர்டிகுலர் கேஸ ஃபோக்கஸ் பண்ணிட்டா என்ன வரும், யூனிவர்சல் ஸ்பெசிஃபை பண்றான், ஸ்பெசிஃபிகேஷன். உன் கிளாஸ்ல இருந்து அதே கேஸ ஸ்பெசிஃபை பண்ணா எக்ஸிஸ்டன்ஷியல் ஸ்பெசிஃபிகேஷன். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? இந்த டயகிராம் பாத்துக்க. இங்க இருந்து ஸ்பெசிஃபிக் யூஎஸ் யூனிவர்சல் ஸ்பெசிஃபிகேஷன், இங்க இருந்து அங்க போனா யூனிவர்சல் ஜெனரலைசேஷன். இங்க இருந்து ஸ்பெசிஃபிக்க, அதாவது எக்ஸிஸ்டன்ஷியல்ல இருந்து ஸ்பெசிஃபிகேஷனை அப்ரோச் பண்ணா எக்ஸிஸ்டன்ஷியல் ஸ்பெசிஃபிகேஷன். ஸ்பெசிஃபிகேஷன்ல இருந்து இ அப்ரோச் பண்ணா இஜி ஜெனரலைசேஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? அப்ப இதெல்லாம் ஜி, இங்க இருந்து வெளியே போகக்கூடிய என்ன இருக்கலாம், இதெல்லாம் வந்து ஜி ஜெனரலைசேஷன். உள்ள வந்துனா எஸ், உள்ள வந்துட்டுனா என்னது எஸ், வெளியே போயிட்டுனா ஜி, உள்ள வந்துனா எஸ். கரெக்டா? இப்ப பாரு, இப்ப இதுல என்னது இருக்கு, ஜெனரலைசேஷன். இதுல என்ன இருக்கு, ஜெனரலைசேஷன்ல இருக்குது. இதை நம்ம என்ன செய்யறோம்னா ஸ்பெசிஃபிகேஷன் கொண்டு வரணும். அப்படின்னா இது எல்லாமே பேரும் ஃபார் ஆல், அது இது எல்லாம் பேரும். ஃபார் ஆல் வந்து யூனிவர்சல், ஃபார் ஆல் வந்து யூனிவர்சல். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு எல் ஜே, ஜே தானே நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கிறோம், ஜானோட கோல்டு ஃபிஷ் தானே டார்கெட் பண்றோம். அதனால எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஜானோட கோல்டு ஃபிஷ். ஜே டென்ஸ் டு பி ஆஃப் ஜே ஆர் ஏ ஆஃப் ஜே, ஏ ஆஃப் ஜே, பி ஆஃப் ஜே ஆர் ஏ ஆஃப் ஜே. சில இடத்துல என்ன ஸ்பெசிஃபிகேஷன் தர மாட்டான், அப்ப சிம்பிளா ஏன்னு எடுக்கும். சிம்பிளா எப்படி எடுக்கணும், ஏ டிஃபால்ட்டா ஏன்னு எடுத்துக்க. இந்த ஜானோட கோல்டு ஃபிஷ் தான் டார்கெட் பண்றோம்னா ஸ்பெசிஃபிகேஷன் அது அண்ணா இருக்குல்ல, உள்ள இருக்குல்ல, அந்த பாயிண்ட், பாயிண்ட் யாரு, ஜானோட கோல்டு ஃபிஷ், அதான் பாயிண்ட். சரி, அப்ப இங்க என்ன சம்பவம் நடந்திருக்குன்னா, ஃபார் ஆல் வந்தனால யூனிவர்சல், ஃபார் ஆல் வந்தனால யூனிவர்சல். யூனிவர்சல் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். டைரக்ஷன் திரும்ப இங்க வருது, யூனிவர்சல் ஸ்பெசிஃபிகேஷன். அப்போ இதுல வந்து ட்ரூத் டேபிள், அது நம்ம என்ன சொல்லுவாங்க, ரூல் டி, ரூல் டி. ரூல் டீல என்ன எழுதணும்னா, ரூல் டீன் போடாம யூ ஸ்பெசிஃபிகேஷன் 1. புக்ல என்ன போட்டு ரூல் யூஎஸ் போட்டுருக்கா, ரூல் யூஎஸ். அப்ப அப்படியே எழுதிங்க ரூல் யூஎஸ். எதுக்கு 1, எதுக்கு ரூல் யூஎஸ் 1. அடுத்தது 3, நல்லா பாத்துக்க 3. அடுத்தது இருக்கு என்ன இருக்குது, அடுத்த நெக்ஸ்ட் ப்ரொபோர்ஷன். அதை எங்கிருந்து எடுக்கிறோம், அதை எங்கிருந்து எடுக்கிறோம், நான் பாக்ஸ் போட்டுருக்கோம்ல, அங்க என்ன எடுக்கிறோம், அதை எடுக்கிற எல் ஜே அண்ட் நெகேஷன் பிஜே. இதுக்கு பேர் என்னது, ரூல் பி. ஏன் ரூல் பி, ஏன்டா ரூல் பி, பாக்ஸ்ல இருந்து எடுக்கிற, தெரியுதா? சரி, அடுத்தது 4th அண்ட் வச்சு வந்தோம்னா நம்ம என்ன செய்யலாம், தனித்தனியா போட்டுடலாம். இது பார்த்தாலே கண்டுபிடிக்கணும், இங்க என்ன இருக்கு, எல் ஆஃப் ஜே இருக்கு. அப்ப நம்ம எல் ஆஃப் ஜே என்ன செய்யலாம், இதுல இருந்து எடுத்துடலாம், எல் ஆஃப் ஜே, எல் ஆஃப் ஜே. இதுக்கு பேர் என்னன்னா ரூல் டி. எவ்வளவு டி, 3. ரீசன் என்ன அப்படின்னா சைடுல நோட் பண்ணிக்கணும், பி அண்ட் கியூ கேன் பி ரிட்டன் as பி. பி லே எழுதலாம், கியூ லே எழுதலாம். சரியா? இந்த ரூல் நம்ம படிச்சிருக்கோம்ல, அதுதான் அங்க வருது. இந்த குவான்டிஃபையரோட சேர்ந்து வருது, அங்க அது வரல. தட் மீன்ஸ் இப்ப பாரு, செஸ் கேம் தான். இது ரெண்டு என்ன செய்யலாம், தட்டிடலாம். தட்டா யார் வருவா, சரி, ஓகே. 5 PJ or AJ.
இது என்னது ரூல் T எதுக்குள்ளது 2 and 4 2, 4 இது என்ன மேட்டர் இப்படி ஒரு ரூல் இருக்குல்ல P tends to Q gives Q அதாவது இந்த ரெண்டு சேமா இருந்தனா நல்லா பாத்துங்க இந்த ரெண்டு சேமா இருந்தா என்ன செய்யலாம் அதை அடிச்சு விட்டுறலாம் பாரு இது சேமா இருக்கா இது சேமா இருக்காது அப்ப இத கட் பண்ணி விட்டுட்டு இது வந்துரும் அத ரீசன் என்ன இருக்குது சரி அடுத்து பாரு 5 அடுத்து 6 கன்க்ளூஷன் எப்படி வரணும் இப்படி வந்து சேரணும் இந்த அடுத்தது பாக்ஸ் வந்து எடுக்கிற இதான் பாக்ஸ் அதுல இருந்து given ஸ்டேட்மென்ட்ல இருந்து எடுக்கிற for on x a of x tends to h of x இதுக்கு பாருங்க ரூல் என்னது p எங்க இருந்து எடுக்கிற பாக்ஸ்ல இருந்து எடுக்கிற for all x எப்போதுமே ஜெனரலைசேஷன்ல இருந்தா அத ஸ்பெசிபிக்கு என்ன செய்யணும் கன்வர்ட் பண்ணணும் இப்ப ஃபார் ஆல் இருக்கு அப்போ அதாவது யூனிவர்சல்ல இருக்கு இங்க வந்து ஃபார் ஆல் இருக்கு இதுல வேற எக்ஸிஸ்ட் இருந்தா அது எங்க இருக்கும் ஈல இருக்கு எங்க இருக்கும் ஈ இதுல இது இல்ல இதுக்கு பதிலா இப்படி இருக்கு அப்படினா வரும் ஈல இருக்கு அது எங்க இருக்கு ஈல இருக்குது இப்படி இருந்தா என்ன மீனிங் யூனிவர்சல்ல இருக்கு சரிதா இப்ப பாரு அடுத்து 7 யூனிவர்சல்ல இருந்து எங்க அப்ரோச் பண்றோம் ஜானோட ஓல்ட் ஃபிஷை வந்து ஸ்பெசிஃபிக் பண்ண போறோம் அப்ப பாரு AJ tends to catch J இது வந்து ரூல் எங்க இருந்து வந்திருக்கு யூனிவர்சல்ல இருந்து ஸ்பெசிஃபிக் வந்திருக்கு யூனிவர்சல் ஸ்பெசிஃபிக் 6 நல்லா பாருங்க இதுல தேர் எக்ஸிஸ்ட் அதாவது இந்த சிம்பல் இருந்தா இதுல யூக்கு மேல என்ன போடணும் E யூக்கு மேல என்ன போடணும் E இந்த சிம்பல் இருக்கனால யூனிவர்சல் அங்க இருந்து இங்க வர எங்க இருந்து யூனிவர்சல் தேர் எக்ஸிஸ்ட் சிம்பல் இருந்தா உள்ள இங்க இருந்து இத அப்ரோச் பண்ற தெரியுதா சரி ஓகே ரூல் அது போட்டாச்சா அடுத்து நெக்ஸ்ட் 8 இந்த பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம் அடுத்து எல்லாம் எடுக்கலாம் AJ எங்க வருதா கேன்சல் பண்ற மாதிரி லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு and வருது AJ க்கு கட்சிக்கும் கனெக்ஷன் வருது சரி இல்ல வேற ஏதாவது எடுத்து வரலாமான்னு பாரு இதை ஸ்டீ பண்ணுங்க லிசன் இப்போ L of J and negation P of J இருக்குல்ல அது L of J எழுதிட்டோம் from this we can write நல்லா கேட்டுங்க இதே எழுதலாம் இது பாருங்க negation PJ இது எல்லாமே எழுதலாம் from 3 ஏன்னா ரெண்டு ஸ்டேட்மென்ட் எழுதலாம் நம்ம ஒன்னு எடுத்துட்டோம் என்னன்னா நம்ம எடுக்கல அதை எடுத்துடுவோம் இதுல இருந்து negation PJ இதுல வந்து ரீசன் என்னன்னா ரூல் T எதை மீன் பண்ணுது 3 மீன் பண்ணுது 3 ரூல் T 3 அடுத்து பாரு ரூல் 5 இருக்குல்ல இங்க பாரு லிசன் 5 நம்ம எப்படி எழுதலாம் 9th ஸ்டெப் negation PJ tends to AJ போடலாமா எழுதலாமா இங்க பாரு இது என்னது ரூல் T எத்தனாவது ரூல் T 5 ரூல் T 5 ஆக்சுவலா புக்ல ஃபார்வர்ட்ல எழுதிருப்பாங்க நம்ம வந்து லாஸ்ட் எழுதுறோம் இதுக்கு ரீசன் என்னது what is the reason இதுக்கு ரீசன் என்னது ரூல் T 5 என்ன ரீசன் P or Q can be written as negation P tends to Q this is a reason நம்ம இத வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட் இந்த ரெண்டு சேமா இருக்கா சேமா இருந்தா என்ன பண்ணலாம் கட் பண்ணி விட்டுறலாம்ல சோ லாஸ்ட்ல 10 நம்ம கட் பண்ணி விட்டாச்சுனா AJ வந்துச்சு தெரியுதா இப்போ பாரு நமக்கு ஆன்சர் என்ன வரலாம் AJ and கட்சி இருக்குதா எங்கேயாவது இன்னும் அடுத்த ஸ்டெப் இருக்கு இந்த ரெண்டை கட் பண்ணி விடலாம்ல கட் பண்ணா வரும் கட்சி வரும் சரி ஸ்டில் பண்ணுங்க இதெல்லாம் எழுதுங்க சரி ஆல் லிசன் நம்ம கன்க்ளூஷன் ஒன்ஸ் அகைன் நம்ம ரீகால் பண்ணிடுவோம் அத ஒரு மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிட்டு ஜான்ஸ் கோல்ட் ஃபிஷ் ஹேஸ் ஹார்ட் அப்ப நல்லா பாத்துங்க ஹார்ட்டோட சிம்பல் கட்ச்
தெரியுதா? எக்ஸ்ன்னு போட்டாச்சுன்னா எல்லா அனிமல்ஸுக்கும் வந்துடும். தெரியுதா? அப்போ இந்த யாரோட இது ஜானோட கோல்டு ஃபிஷ் ஒரே லைன் ஜே. நம்ம அடிஷனல் ஒரு டைம் போட்டோம்ல அது கிடையாது. திஸ் இஸ் a conclusion. ஜான்ஸ் கோல்டு ஃபிஷ் ஹஸ் ஹார்ட். நான் கொண்டு வரேன். ஜான்ஸ் கோல்டு ஃபிஷ் ஹஸ் ஹார்ட். அப்போ ஜேங்கிறது யாரு? ஜானோட கோல்டு ஃபிஷ். அதுக்கு யார் இருக்கா? ஹார்ட் இருக்குது. இதுதான் கன்க்ளூஷன். இதை தான் நம்ம கொண்டு வர போறோம். நல்லா பாத்துக்க. இதெல்லாம் தெரியுதுல்ல? ஏஜே தான் போட்டோம். ஏஜே எங்க எடுத்தோம்? இதுல ஏஜே எப்படி இருந்துச்சு? இதே கட் பண்ண என்ன வரும்? ஏஜே. ரூல் டி. ரூல் டி எதெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கோம்? இதெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கோம். 8,9 8,9 8,9 இத கட் பண்ணி என்ன இருக்கு? ஏஜே. நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? கச்ஜே. அது எப்படி கொண்டு வரலாம் பாரு. இதுல யார் இருக்கா? ஏஜே. இதுல யார் இருக்கா? ஏஜே. அப்ப இந்த ரெண்டு கட் பண்ணி விட்டாச்சுன்னா என்ன வந்துரும்? கச்ஜே. இதான் ரூல். அடுத்த ரூல் பாத்துக்க. இது 11 நல்லா பாத்துக்க. கச்ஜே. What is the reason? Rule T. Rule T. Rule T எப்படி வந்துச்சு? 7 and 10. 7,10. இதுல என்ன எழுதிங்க? P, P tends to Q. PP cancel ஆயிரும். Q. The reason என்ன நோட் பண்ணிக்க. So this is our conclusion. John's goldfish has heart. சரியா? கச்சிங்கிறது ஹார்ட், ஜேங்கிறது ஜானோட கோல்டு ஃபிஷ். ஓகேவா? சரி, ஓகே. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க.